அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை கொண்டு வந்தார். அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால் தேவனுடைய அனைத்து விதமான ஈவுகளும் அவர்களுக்கு சொந்தமாயிருக்கிறது. தேவன் இந்த பூமியிலே மாமிசத்தில் இருந்த நாட்களில் எப்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கொண்டு உலகத்தை, பிசாசை, மாமிசத்தை ஜெயித்து இந்த பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து சென்றாரோ, அதே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பின்பற்றி வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளும் பிசாசை ஜெயிக்கும்படியாக, சத்துருடைய கிரியைகளை கீழ்ப்படுத்தும்படி, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றும்படியாக தேவனுடைய ஆயுத வர்க்கங்களை கொண்டு இந்த பூமியிலே செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஜனங்களை ஒரு சூழ்நிலையிலிருந்து கொண்டு வந்தார், அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார். அந்த நாட்களில் அந்த அடிமைத்தனத்தை ஜெயிக்கத்தக்க பலன் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. போதுமான திராணி அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அவர்கள் எப்பொழுது அந்த எகிப்து என்கிற அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்தார்களோ அப்பொழுதே அவர்களுக்குள் தேவனுடைய கிருபைகளும், தேவனுடைய வாக்குத்தத்தங்களும், தேவனுடைய சுயாதீனத்தின் ஆதிக்கங்களும் அவர்களுக்கு சொந்தமானபடியினால் அவர்கள் திராணியுடையவர்களாய் மாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எகிப்தில் இருக்கும் போது அவர்கள் பலவீனர்களாய் இருந்தார்கள், திராணி அற்றவர்களாய் இருந்தார்கள், தேவனுடைய தகுதி இழந்தவர்களாய் காணப்பட்டார்கள், அடிமைகளுக்கு அடிமை வேலை செய்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் எப்பொழுது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரோ, அவர்களை வெளியே கொண்டு வந்தாரோ, அப்பொழுதே அவர்களுக்குள்ளே தேவனுடைய பலன் திணிக்கப்பட்டது. கர்த்தர் உன்னை எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து, சத்துருடைய ஆதிக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த உடனே உனக்குள்ளே ஒரு தேவனுடைய பலன் கடந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்குள் ஒரு திராணி வந்திருக்கிறது, உங்களுக்குள் ஒரு தகுதி வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை தம்முடைய தகுதியினால், நீதியினால் நிறைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், தேவ ஜனங்களை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் ஆடுகளை போல் அவர் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாராம். தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல் கூட்டிக் கொண்டு, அதாவது ஆடுகள் எப்போதுமே மேய்ப்பனை சார்ந்தவைகள். ஹல்லேலூயா. தலைவனை சார்ந்துதான் அவைகள் பின்தொடரும். அது எப்பொழுது தன்னுடைய மேய்ப்பனிடத்தில் தன்னுடைய சார்பை வைத்துக் கொள்ளுகிறதோ அதற்கு பாதுகாவல் உண்டு, மேய்ச்சல் உண்டு, அதற்கு திருப்தியான மேன்மைகள் உண்டு. இதுதான் மந்தையினுடைய வியாஜியம். மந்தை என்றாலே மேய்ப்பனை பின்பற்றி செல்லுதல். தேவன் தம்முடைய ஜனங்களை ஏற்படுத்தின ஆளுகையை சார்ந்து பின்தொடர பண்ணுகிற தேவன். அன்றைக்கு பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், பலவிதமான கலாச்சாரங்களுக்கு அடிமைகளாய் இருந்தார்கள். ஒருவேளை அவபக்திக்கும் பாவத்திற்கும் பல பெருமூச்சுகளை விட பண்ணுகிற சூழ்நிலைகளுக்கும் அவர்கள் அடிமைகளாயிருந்தார்கள். ஆனால் அவர்களை கர்த்தர் சந்தித்த பின்பு, விடுவித்த பின்பு அவர்கள் முழுவதும் தேவனையே சார்ந்து வாழ்கிற மந்தைகளாக பாவிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களை தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு மனநிலை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் தேவனை சார்ந்து, you depend always God alone, தேவனை மட்டும் சார்ந்து வாழ்வதை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்வதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம். ஆபிரகாம் தேவனை சார்ந்து வாழ்ந்தான். தாவீது இப்படி சொல்லுகிறான், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பன், என்னை நடத்துகிறவர், என்னுடைய கண்காணி, என்னை போஷிக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், புல்லுள்ள இடத்தில் நடத்துகிறவர், நன்மை உள்ள எல்லைகளில் என்னை நடத்தி செல்லுகிறவர், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க என்னை கொண்டு போகிறவர் என்று அவன் விசுவாசித்த தேவனை குறித்த காரியத்தை அவன் அறிக்கை செய்வதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை ஆசீர்வாதத்தை மேய்ந்து கொள்ளும்படி, நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, தேவன் காண்பிக்கிற பாதையில் பின்பற்றும்படி, தேவனுடைய சத்தத்தை கேட்டு
பின் செல்ல கீழ்ப்படியும்படி கர்த்தர் நம்மை மந்தைகளாக காண்கிறார் என்று யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆட்டை போல் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பலவிதமான அண்டகோள சக்திகளின் ஆதிக்கத்துக்குள்ளிருந்து உன்னை புறப்பட பண்ணின தேவன் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். He know about you. உன்னை குறித்து, உன்னுடைய வாழ்க்கை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். ஆபிரகாமை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஆகாருடைய வாழ்க்கையிலே குறைவு வந்தது. அவள் தள்ளப்பட்டு போனாள். அவள் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அல்லேலூயா. அவளுடைய தனிமையிலே, குறைவிலே, இல்லாமையிலே, சாவுக்கு ஏதுவான சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட நிலைமையில் கர்த்தர் அவனை காண்கிற தேவன், அவனை அறிகிற தேவன் என்பதை அங்கே விளங்க பண்ணினார். அவளுக்காக ஒரு நீரூற்றை ஏற்படுத்தின தேவன், மகளே, உன் எல்லைகளில் உன்னை புறம்பாக்கி, உன்னை வெறுத்து, உன்னை கைவிட்டு, உன்னை நிந்தித்து, உன்னை துன்பப்படுத்தின மனுஷருக்கு முன்பாக நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உனக்காக நன்மையின் ஊற்றை இன்றைக்கு ஏற்படுத்துகிற தேவன் நான். உன் எல்ரோயி, உனக்காய் வெளிப்படுகிற தேவன். அவர் உன்னை காண்கிற தேவன். அவர் சூழ்நிலையை காண்கிறவர். பிள்ளைகள் நிமித்தம் பெருமூச்சு விடுகிற உன்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. வாழ்க்கையின் விசாலத்திலே உன்னை அற்பமான நபராக, உன்னுடைய சூழ்நிலை நீ போக்கிலும் மரத்திலும் நிந்திக்கப்படுவதற்கு ஏதுவாய், நீ தொழில் செய்கிற இடத்திலே உன்னை டிப்ரஸ் பண்ணி உனக்கு அங்கலாய்ப்பை உண்டு பண்ணுகிற சத்துருவின் மத்தியிலே உன்னை காண்கிற தேவன் உனக்காக வெளிப்படுகிறவர். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடை செய்து, அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடை செய்து, திரும்ப திரும்ப சொல்றேன், எதெல்லாம் கண் பார்வை, காது கேட்கிறது, தலைவலி, நரம்பு பலவீனம், இருதய பலவீனம், ஹார்ட் டிசீஸ், எது பிரச்சனையோ சத்துரு உன்னுடைய சுகத்தை பாழாக்கி இருந்தால் இன்றைக்கு தேவன் அதை தந்து உன்னை தேர்தல் அடைய பண்ணுகிறவர். ஃபைனான்சியல் ப்ராப்ளம், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எந்த காரியத்தில் உனக்கு இன்றைக்கு பாழாக்கப்பட்டதாக நீ உன்னால் நினைக்க முடியும், அவை அனைத்திலும் கர்த்தர், படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு பாழாக்கப்பட்டு, வாழ வேண்டிய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் பாழாக்கப்பட்டு, விவாகமாக வேண்டிய பிள்ளைகளுடைய விவாகங்கள் தடையாக்கப்பட்டு, எந்த காரியத்தில் சத்துரு தன்னுடைய கரத்தை நீட்டினானோ அங்கே கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய புயத்தை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். தேவன் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைக்குள் இன்னைக்கு கடந்து வரட்டும். அதனுடைய பாழான ஸ்தலங்களை அவர் தேர்தல் அடைய பண்ணி அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும், வனாந்தரமாய் இருந்ததை ஏதேனாக மாற்றுகிறார். அதன் அவாந்தர வழியை, அவாந்தர வெளி போல் இருந்ததை கர்த்தருடைய தோட்டமாக மாற்றுகிறார். யாருடைய வாழ்க்கை நன்மையற்றதாய் மாறி போயிட்டோ அதை கர்த்தர் நன்மை உள்ளதாய் மாற்றுகிறார். வனாந்தரமாக மாற்றப்பட்ட வாழ்க்கை, நன்மையற்றதாய் மாற்றப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் சகலவித நன்மையும் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஏதேனிலே கர்த்தர் ஏற்படுத்தின நதிகள் உண்டு, கர்த்தர் நட்ட விருட்சங்கள் உண்டு, கர்த்தர் நட்டு வைத்ததான கனி விருட்சங்கள், சகலவித கனி விருட்சங்கள், சகல நன்மையுள்ள தோட்டத்தை அன்றைக்கு மனிதனுக்கு வீடாக கொடுத்தார். அல்லேலூயா. அதை ஆளுகை செய், அதை பாதுகாத்து பண்படுத்து என்று சொல்லிக் கொடுத்தார். உன்னுடைய வாழ்க்கையை அப்படி அனைத்து நன்மையும் நிரம்ப பெற்ற ஒரு தோட்டமாக இன்றைக்கு மாற்றுகிறார். சத்துருவால் வனாந்தரமாய் மாற்றப்பட்டவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கர்த்தரின் தோட்டமாக மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. தோட்டமாகட்டும், உன் வீடு தோட்டமாகட்டும், இல்லாதது முளைக்கட்டும், நன்மை முளைக்கட்டும், நன்மைகள் முளைக்கட்டும், ஆசீர்வாதம் முளைக்கட்டும். விதைக்கப்பட்ட வித்து நல்ல நிலத்தில் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி முளைத்தது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைகள் அப்படிப்பட்ட பலன் கொடுக்கிறதாக இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கை நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், வாய்க்கால விட்டு பள்ளம் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். உங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அனைத்து வித நன்மைகளும் உள்ள தோட்டமாக கர்த்தர் மாற்றுகிறார். உன்னுடைய வீட்டை எப்படி மாற்றுகிறார், உன் குடும்பத்தை எப்படி மாற்றுகிறார், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு பாழாக்க எத்தனிக்கிறான், கர்த்தர் அதை நேர்த்தியாய் மாற்ற
திட்டம் வைத்திருக்கிறார். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. சத்துரு பலவீனப்படுத்த திட்டம் வைத்தான், தேவன் உன்னை பலப்படுத்த திட்டம் வைத்தார். சத்துரு உன்னை இடித்து போடும்படி திட்டம் வைத்தார், தேவன் உன்னை கட்டி எழுப்ப திட்டம் வைத்தார். சாத்தான் உன்னை கொல்லும்படி திட்டம் வைத்தார், கர்த்தருடைய ஆவியை உன்னை வாழ வைக்கும்படி திட்டம் வைத்திருக்கிறார். உன்னுடைய எல்லைக்கு விரோதமான அம்புகளை கர்த்தர் முறித்து போடுவதை பார்க்கிறேன். உன்னுடைய ஆரோக்கியத்துக்கும் ஆசீர்வாதத்திற்கும் சமாதானத்துக்கும் விரோதமாய் எய்யப்பட்ட சூனிய அம்புகள் இன்னைக்கு முறிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஏதேனை போல மாற்றுகிறார். ஆமென். ஏதேனை போல மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களை அவர் பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணினார் என்று நாம் வாசித்திருக்கிறோம் வேதத்தில். தேவன் உன்னை ரட்சித்தார், வெறுங்கையோட வாழ அல்ல, நன்மையற்ற நபராய் வாழ அல்ல. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. நீ சகல ஜாதிகளிலும் மேன்மை பெற்றிருக்கிறாய். உன்னை வெறுங்கையோட புறப்பட பண்ணல. இயேசு கிறிஸ்து சம்பாதித்த அனைத்து வித நன்மைகளும், இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அனைத்து வித ஆசீர்வாதங்களும் உன்னோடு கூட கடந்து வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற உனக்கு அனைத்தும் கூட கொடுக்க பண்ணுகிற தேவன் இன்றைக்கு உன்னை பொன்னோடும் வெள்ளியோடும், கடன் பிரச்சனையோடு பெருமூச்சு விடுகிற நபராக அல்ல, சம்பாதிக்கிற பணத்தை மருத்துவருக்கு கொடுக்கிற நபராக அல்ல. அல்லேலூயா. உன்னை ஐஸ்வர்யம் உள்ள நபராக கர்த்தர் மாற்றுவதவருடைய திட்டம். அதை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உன்னை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணுகிறவர், வெறுங்கையோடு அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை திருப்தியாக்கி நடத்துகிறவர். பொன்னோடும் வெள்ளியோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது, வியாதிப்பட்டவன் ஒருத்தனும் இல்லை. உன் பலவீனத்தை அவர் சுமந்தார். உன் பலவீனம் சுமக்கப்பட்டது. உன் பலவீனம் இயேசு சுமந்துகிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே சுமந்து இருக்கிறார். உனக்கு சுமப்பதற்கு அவர் அதை வைக்கல, மிச்சம் வைக்கல. அது தேவ பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பலவீனத்தோடு வாழ அல்ல, உன்னை பலத்தோடு வாழ பண்ணுகிற தேவன் எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இல்லாம ஆக்கணும் தேவ ஜனங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துல அதெல்லாம் இருக்கு. அது யாக்கோபுக்கு விரோதமா பலன் செஞ்சு எழும்ப முடியாதுன்னு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. காரணம் தேவ பிள்ளைகள் அதை ஜெயிக்கிற பலம் உள்ளவர்கள். தேவனுடைய வல்லமையால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் போது சர்ப்பங்களையும் தேள்களையும் நீங்கள் மிதிக்கிற நபராக காணப்படுவீர்கள். சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற நபர்களாய் காணப்படுவீர்கள். எதிராய் செயல்படுகிற அனைத்து தடைகளையும் தகர்த்து போடுகிற ஜனங்களை காணப்படுவீர்கள். உங்களை பலத்தோடு எழும்ப பண்ணுகிற தேவன் உங்களுக்கு பலன் உண்டு. நீங்கள் ஜெயிக்கிற பலத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை வெளிப்பட பண்ணினது முதல் உங்களை அவர் பலப்படுத்துவதற்குரிய திட்டமாயிருக்கிறது. உங்கள் மேல் உன்னதத்தின் பலன் வந்திருக்கிறது. தேவனுடைய பலனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற மனிதன் அவருடைய பலத்தை பெற்றிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷன் தேவனுடைய சத்துவத்தால் நிரப்பப்பட்டிருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பலத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எதற்கு? உலகத்தில் இருந்து கொண்டு தேவ ஜனத்துக்கு எதிராக செயல்படுகிற வல்லமைகளை மேற்கொள்வதற்காக. உன்னுடைய பலன் இழக்க பண்ணி பலன் உள்ள மனிதனையே பயமுறுத்தின சத்துரு அன்றைக்கு திஸ்பியனாகிய எலியா ஆகாப்புடைய மனைவியாகிய ஏசபேலுடைய வார்த்தையை கேட்டபோது அவன் தன்னுடைய பலத்தை மறந்து அவன் பலவீனப்பட்ட மனுஷனாக மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. ஆனால் அவன் அப்படியே சூறைச் செடியிலே பலவீனத்திலேயே அவன் சோர்விலேயே இருப்பதை தேவன் விரும்பாமல் அவனை தட்டி எழுப்பி நீ இன்றைக்கு புசித்து பிரயாணப்பட வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சோர்வுக்கு நேராக மனுஷனுடைய வார்த்தைகள், பலவிதமான ஏசபேல் ஆவிகளால் உண்டான எதிர்ப்புகள் உன்னுடைய பிரயாணத்தை, வாழ்க்கையின் ஜெயத்தை தடைபடுத்தும்படியாக செயல்படுகிற அனைத்து விதமான சத்துருடைய கிரிகளின் கர்த்தர் இன்றைக்கு தகர்த்து மாற்றி உன்னை முன்னேற பண்ணுகிற தேவன், உன்னை முன்னோக்கி போக பண்ணுகிற தேவன். இயேசுவின் நாமத்தில் லெக்கை நோக்கி ஓடு. கர்த்தர் உன்னை பலத்தால் இடை கட்டுகிறார். ஹல்லேலூயா. அவனை பார்த்து அப்படிதான் சொன்னார். அப்பொழுது இயேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி
அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல் நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனான். பிராணனுக்கு விரோதமான ஒரு சவால் பாருங்கள். அவனுக்கு எதிராய் பேசின செயல்பட்ட சாத்தானுடைய திட்டத்தை அவன் கேள்விப்பட்ட உடனே தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன்னுடைய பிராணனை அவன் காக்கிறதுக்காக பேர்சபாவுக்கு போறான். உன் வீட்டையும் உன் வாழ்க்கையும் காக்கிறவர் தேவன். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆக்கின ஸ்தானத்திலே நீங்கள் நிற்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் சத்துரு விழுந்து போவான். உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதபடி கர்த்தர் உனக்கு விசேஷித்த கேடகமாய் காணப்படுவார். கர்த்தரை சார்ந்து கொள். பேர்சபாவுக்கு போகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், பேர்சபாவை அல்ல, கர்த்தரை தேடு. அன்றைக்கு திஸ்பியன் கர்த்தரை தேடல்ல, பேர்சபாவுக்கு அடைக்கலம் தேடி போனான். அவனுக்கு கிடைத்தது சூரச்செடி. அல்லேலூயா. அது அதற்கு ஆறுதல் அல்ல. கர்த்தர் ஆனாலும் அவனை கைவிடவில்லை. சோர்ந்து போன உன்னை தேடி வந்து காக்கிற தேவன். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிற தேவன். தொய்வுக்கு ஒப்பு கொடாமல் உன்னை எழும்பி நடக்க பண்ணுகிற தேவன். கட்டுகிற வேலையை கட்ட பண்ணுகிறவர், கட்ட வேண்டிய வீட்டை கட்ட பண்ணுகிற தேவன், வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ பண்ணுகிற தேவன், செய்கிற கிரிகளை செய்ய உன்னை திடப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை பாதியிலே தடைப்படுத்துறது தேவ சித்தம் அல்ல, அது சத்துருடைய திட்டம். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் அவசரப்பட்டு சில தவறான முடிவு எடுத்து விடுவார்கள். சில எதிர்ப்பை கண்டு பயந்து கர்த்தரை அடைக்கலமாய் கொள்ளாமல் சுய புத்தியை சார்ந்து போகிறபடியினால் தங்களுடைய வாழ்க்கை பாதியிலேயே நின்று விடுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கைகளை கர்த்தர் முடிவு வரைக்கும் கொண்டு போகும்படியாக சத்துருடைய திட்டங்களை ஜனத்தை விட்டு மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா. உன்னை விட்டு மாற்றி போடுகிற தேவன். உங்க பிள்ளைகளை நெடுநாள் வாழ பண்ணுகிறவர், உன்னை நீண்ட ஆயுசோரை வாழ பண்ணுகிறவர், பாதி வயதுல உன்னை தடை பண்ணுகிறவர் அல்ல, உன் ஆரோக்கியத்தை பாதியிலேயே அழிக்கிற தேவன் அல்ல. அப்படிப்பட்ட சத்துருடைய திட்டங்கள் அழியட்டும். இயேசுவேலுடைய வார்த்தைகள் தேவ மனுஷனை கலங்க பண்ணி தேவ மனுஷனுடைய முன்னேற்றத்தை, தேவ மனுஷனுடைய தேவ சித்தம் செய்கிற வழியை விட்டு இடற பண்ணும்படி வார்த்தைகளை வசனித்து அநேகருடைய வாழ்க்கை இடற பண்ணுகிற இயேசுவேல் ஆவிகளை கர்த்தர் இன்னைக்கு சங்காரம் பண்ணுகிறார். உன்னை கண்மலையின் மேல் நிற்க பண்ணுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் பேசுகிற நாவை கர்த்தர் இன்றைக்கு குற்றப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை உனக்கு எதிராக பேசுற நாவுகள் இன்றைக்கு அவைகள் சங்கரிக்கப்பட்டு போகிறது. உனக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் அழித்து போடுகிறார். தேவனுடைய வேலையை செய்கிற தேவனுடைய ஸ்தானாபதியே, உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக பழி சொல்லையும் தூற்றுதலையும் பலவிதமான வியாதி விளவீனங்களையும் கொண்டு வந்து செயல்படுத்துகிற எல்லா இயேசுவேல் ஆவிகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய ஓட்டத்தை முடிவு வரைக்கும் கொண்டு போவார். பாதியிலே அவர் அதை தடுக்கவில்லை. அவர் உன் பக்கமாயிருக்கிறவர். உன்னை அவர் கொண்டு வந்தார், முடிவு வரைக்கும் கொண்டு சேர்க்க. பாதியில் அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. உன்னில் விசுவாசத்தை துவக்கினவர், அதை முடிக்கும் வரைக்கும் கொண்டு போகிறவர். உன்னை பலத்தால் இடை கட்டி உன் அறையை கட்டி கொண்டு முன்னேறி போ. வாழ்ந்திரு, ஜெயத்தோடு முன்னேறு. கர்த்தர் உனக்கு உதவியாயிருக்கிறார். அவன் சூரைச்செடியின் கீழ், ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே. பாருங்க, அவனுடைய கோரிக்கை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடாதவர். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், நான் செய்தது போதும், இனி நன்மை செய்ய மாட்டேன், இனி ஊழியம் செய்ய மாட்டேன், இனி எந்த காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சின்ன பிரச்சனை வந்தவனே ஒதுங்கி போகிற ஆளுங்க. ஹல்லேலூயா. பார், இயேசுவேல் ஆவியை நீ மிதிக்க வேண்டும். உன்னுடைய கிரியைகளை தடை பண்ணுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் எதுவா இருந்தாலும் நீ மிதிக்கணும். உன் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், உன்னை செயல்பட வைக்கிற தேவன். இன்றைக்கு உன்னுடைய கிரியைகளை நீயே கட்டுப்படுத்தாதே. கர்த்தர் உன்னிலே மகிமைப்படும்படி சபைக்கு அடுத்த காரியங்கள், குடும்பங்களுக்கு அடுத்த காரியங்கள் எதுவா இருந்தாலும் உன் கிரியைகளை நிறுத்தி விடாதே. கர்த்தர் உன்னை பெருக பண்ண விரும்புகிறார். உன் கிரியைகள் நீ பெருக வேண்டும், உன்னுடைய செயல்பாடுகள் பெருக வேண்டும், அது நிறைவு பெற வேண்டும் என்று விரும்புகிறார். உன் கிரியையில பாதியிலே முடித்தா பரலோகம் போக முடியாது, நீ முழுசு நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு அனுகூலமாயிருக்கிறார். ஆகையால் எதையோ உன்னை கேட்டு சோர்ந்து போகாத. கர்த்தர் உன்னை நிலைப்படுத்துகிறவர். அவன் போதும் கர்த்தா, நான் இனி செயல்பட மாட்டேன், நான் இனி ஆண்டவருக்காக எதையும் செய்ய மாட்டேன், இனி போதும். இந்த மாதிரி கோரிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல. ஹல்லேலூயா.
உன்னை நெடுநாள் வாழ பண்ணுகிற தேவன். காரணம், நீ நடப்பட்ட சந்தன மரம், நீ நடப்பட்ட ஏதோ ஒரு புல் அல்ல, உன்னை சந்தன மரமாக கர்த்தர் நட்டிருக்கிறார். நீ கீர்த்தி உள்ள நபர், நீ தேவனுடைய புகழ்ச்சியாக இருக்கிறாய். நீ சபையே, நீ தேவனுடைய புகழ்ச்சி, தேவனுடைய மகிமை. நீ உன்னாலே கர்த்தர் மகிமைப்படுகிறார், உன் நிமித்தம் கர்த்தர் மகிழுகிறார். நீ தேவனுடைய கீர்த்தியாக இருக்கிறாய். தேசம் உன் வசமாய் கொண்டு வரப்படும். ஹல்லேலூயா. அவன் சாக வேண்டும் என்று கோரி, சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ஆமா, எல்லாம் ஸ்டாப், எல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் இழந்தாச்சு, செயல்பாடெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமா, ஜெபம் ஸ்டாப், தேவனுடைய கிரியைகள்ல எல்லாமே நிறுத்தப்பட்டது. பாருங்கள், தேவன் அதை பார்த்து ரொம்ப சங்கடப்படுறார், ரொம்ப துக்கப்பட்டார். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, அவனுக்கு சாப்பாடு கொடுத்ததே ஓடுறதுக்கு போகிறதுக்கு. தேவன் விரும்புறதை செய்யல, அதுக்காக அவர் கைவிடல, அவனை திரும்ப அவனை தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பல முறை சொல்லியும் அறியாமல் புரியாமல் சோர்வின் மிகுதியினால் நீ சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் என்னால உன்னை விட போறதில்லை. உன்னை வாழ பண்ணுகிற தேவன், உன்னை உயர்த்துகிற தேவன், உன்னை நிலைக்க பண்ணுகிற தேவன், உன்னை படர பண்ணுகிற தேவன், கனி கொடுக்க பண்ணுகிற தேவன், உன்னை வாழ்ந்திருக்க பண்ணுகிற தேவன். தோட்டமாய் அவர் மாற்றும் வரைக்கும் அவர் சும்மா இருக்க போவதில்லை. உன்னை தோட்டமாய் மாற்றுவது அவருடைய திட்டமாய் இருக்கிறது. வனாந்தரமாய் இருப்பதை விரும்பாதவர், வெறுமையாய் இருப்பதை விரும்பாதவர், தீமையிலே சுற்றி கொண்டிருப்பதை விரும்பாதவர். அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தருடைய தூதன் அவனை வந்து தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், உன் பிரயாணம் முடிவு பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன் ஓட்டத்தை அடுத்தவன் ஓட முடியாது, உன் வாழ்க்கை இன்னொருத்தன் வாழ முடியாது. உன்னுடைய வாழ்க்கை நீதான் வாழ வேண்டும். உன் கிரியைகளை நீ செய்யணும். உன் ஆசீர்வாத தேவன் அந்நியனுக்கு கொடுக்க மாட்டார். உன் ஆசீர்வாதம் உன்னிடத்தில் சேர வேண்டும். உன்னுடைய உயர்வை வேறொருவருக்கு கொடுப்பதில்லை. உன் உயர்வை உன் மேல் வைத்து உயர்த்துகிறவர் தேவன். உன்னை மகிமையாய் மேன்மையாய் உயர்த்துகிறவர். ஈசாயின் குமாரனே, உன்னை உயர்த்தும் நாள் வந்தது. உன்னை தேடி வந்து என் கொம்பின் அபிஷேகத்தினாலே நீ மேன்மை பெற்றாய். நான் உன்னுடைய கரத்திலே ராஜ்யங்களையும் ராஜாங்கத்தையும் ஒப்புக் கொடுத்து உன்னை சிங்காசனத்திலே ஏறி இருக்க பண்ணுகிற தேவன். தேசத்தின் மத்தியிலே உன்னை ஏளனம் பண்ணின மனிதனுக்கு முன்பாக நீ ராஜரீகத்தின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு என்னுடைய ராஜாங்கத்துக்கு மகிமையாயிருப்பார். உன்னுடைய காலின் கீழ் சத்துருவை நான் மிதிக்க ஒப்புக் கொடுப்பேன். நிச்சயமாகவே நீ கால் வைக்கிற எல்லைகள் உனக்கு சொந்தமாய் மாறும். ஹல்லேலூயா. உன்னை சுதந்தரிக்க பண்ணுகிற தேவன், உன்னை வாழ பண்ணுகிற தேவன், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உனக்காக கடந்து வந்திருக்கிறார். உன்னை உன் ஓட்டத்தை நீ ஓடும்படி உன்னை பலப்படுத்துகிற தேவன். எகிப்திலிருந்து ஜனத்தை புறப்பட பண்ணி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுத்து எப்படிப்பட்ட தந்திரங்களும் மந்திரங்களும் எதிர்ப்புகளும் யாக்கோபுக்கு விரோதமாக செயல்படாதபடி, உனக்கு விரோதமாக செயல்படாதபடி, உனக்கு விரோதமாய் உருவாகி வந்த ரதங்களும் குதிரைகளையும் கர்த்தர் சுட்டெரித்து போட்டு, நெருப்பினாலே சுட்டெரித்து உனக்கு விரோதமாய் நீட்டப்பட்ட ஈட்டிகளையும் அம்புகளையும் கர்த்தர் முறித்து போடுகிறார். யுத்தத்தை ஓய பண்ணுகிறார். சமாதானத்தை கொடுக்கிறார். நீ உன் கிரியைகளை செய்யும்படி உன் அறை இன்றைக்கு கட்டப்படட்டும். ராஜாவின் ஜெய கம்பீரம் உனக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையே, நீ கிள சிங்கம் போல் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும். உன்னை பயந்து பயந்து எழும்புகிற நபர் அல்ல, தைரியமா எழும்ப பண்ணுகிற தேவன் உன்னை எழும்ப பண்ணுகிறார். இன்றைக்கு துஷ்ட சிங்கம் போல், வான சிங்கம் போல் உன்னை எழும்ப பண்ணுகிறவர். செயல்படும்படியாக, வேட்டையாடும்படி, நன்மையை வேட்டையாடும்படி, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி, உன்னுடைய ஆஸ்தியை நீ சுதந்திரிக்கும்படி, உன்னுடைய மேன்மையை நீ பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிங்கம் பயந்து எழும்பாது, அது வேட்டையாட தான் எழும்பும்.
அது காரியம் சாதிக்க தான் எழும்பும். உன்னை கர்த்தர் பயந்து எழும்புற ஆளா அல்ல, நீ செயல்படுகிற நபரை எழும்ப விரும்புகிறார். நீ சுதந்திரிக்கும்படி எழும்ப பண்ணுகிற தேவன். சிங்கத்தை போல் எழும்பு. நீதிமானுடைய வஸ்திரத்தை தரித்திருக்கிற நீ நிச்சயமாகவே தோய்வுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. துஷ்ட சிங்கத்தை போல் எழும்ப பண்ணுகிறவர். எழும்பு, பெலன்கொள், உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு 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 சீயோனே சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உனக்கு தேவன் கொடுத்த ஈவ நீ தரித்துக்கொள். கர்த்தருடைய வல்லமையோடு, கர்த்தருடைய மகிமையோடு, கர்த்தருடைய கிருபையோடு நீங்கள் தேவனுடைய வல்லமையிலே களி கூறுகிற நபர். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய நபர். உங்களுக்கு முன்பாக சத்துரு நிற்கக்கூடாதபடி, பிசாசனுடைய தந்திரங்கள் செயல்படக்கூடாதபடி, ராஜ்யத்திற்கு எதிராக எழும்பி வருகிற பாதாளத்தின் வல்லமைகளை கர்த்தர் இன்றைக்கு உன் காலின் கீழ் மடங்கடித்து போடுகிறவர். உனக்கு கர்த்தர் ஆதி அன்பையும் ஆரம்ப வல்லமையும் பராக்கிரமத்தை உனக்கு தந்திருக்கிறார். எந்த மனுஷனை பலப்படுத்தும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு காணப்பட்டாலும் கர்த்தர் உன்னை இன்றைக்கு பலப்படுத்துகிறவர். உன்னை எழும்ப விரும்ப பண்ணுகிறவர். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தருடைய கரத்தில் உனக்கு வருகிறது. எந்த மனுஷனை பலப்படுத்துகிறவர்? இன்றைக்கு உன்னை பலப்படுத்தி எழுந்து நிற்க பண்ணுகிறவர், செயல்பட பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு தரித்துக்கொள். கர்த்தருடைய அபிஷேகத்தை இன்னைக்கு தரித்துக்கொள். கர்த்தருடைய ஆவியினாலே நீ அலங்கரிக்கப்பட்டிரு. கர்த்தருடைய பலத்தினாலே நிரப்பப்பட்டிரு. தேவன் உனக்கு வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் வல்லமையும் பராக்கிரமத்தை உனக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே செயல்படுகிறது. நீங்கள் கிரியை செய்கிற நபர். நீ உன்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட வேண்டிய நபர். உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியைகளிலே நீ பெருக வேண்டிய நபர். உன்னை அவர் மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க பண்ணுகிறபடியினால் எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய ஆளுகை அனைவருடைய வாழ்க்கையின் மேலும் இன்றைக்கு பரிபூர்ணமாய் கிரியை செய்யட்டும். உன்னை விழுந்து போக பண்ணுகிற சத்துருவுக்கு முன்பாக மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தேவன், விழுந்து போனவனை தாங்குகிற தேவன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான உனக்கு இருக்கிறார். உன்னை காண்கிற தேவன் உனக்கு இருக்கிறார். உன்னை பலத்தினால் நிரப்புகிற தேவன் உனக்கு இருக்கிறார். வல்லமையை உனக்கு தரிப்பித்து உன்னை சத்துருவுக்கு முன்பாக உன் கிரியைகளிலே பெருக பண்ணுகிறவர். உன் கிரியைகளை ஆமென் ஆசீர்வதிக்கிற தேவன். உன்னுடைய வனாந்தரத்தை ஆமென் இன்றைக்கு ஏதேன் தோட்டமாய் மாற்றுகிற தேவன். ஏதேன் தோட்டம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். உன்னுடைய வனாந்தரம் இன்னைக்கு ஏதேனை போல மாற்றப்படும். கர்த்தருடைய தோட்டத்தை போல் மாற்றுகிற தேவன். உன்னை தேவன் தம்முடைய பார்வையில் நலமானதை உன்னை இன்னைக்கு நிறைவேற்ற பண்ணுகிற தேவன். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவனுடைய பிரசன்னம் இன்னைக்கு வெளிப்படுவதற்காக நன்றி. எல்லோரும் மேலும் கர்த்தருடைய ஆளுகை. தேவன் உன்னுடைய வனாந்தரத்தை இன்றைக்கு ஆசீர்வாதமான ஏதேனை போல மாற்றுகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே பாழாக்கப்பட்ட அனைத்து காரியங்களிலும் கர்த்தர் மறுபடியும் இன்றைக்கு மேன்மை கொடுக்கிறார். தேவனை தேர்தல் அடைய பண்ணுகிறார். உன்னை தேர்தல் அடைய பண்ணுகிற தேவன். உன்னை தேர்தல் அடைய பண்ணுகிற தேவன். உன்னை ஆசீர்வாதத்தால் நிரப்புகிற தேவன். அற்புதமான மகிமை உன்னை வெளிப்படுகிறது. உன்னை எழும்பி நிற்க பண்ணுகிற தேவன். உன்னை எழுந்து நடக்க பண்ணுகிற தேவன். செயல்பட பண்ணுகிற தேவன். உன் வீட்டை உயிர்ப்பிக்கிறவர். உன் நன்மையை உயிர்ப்பிக்கிறவர். உன் குடும்ப வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற தேவன். உனக்கு நன்மையானதை கொடுக்கிறவர். நீ சுதந்திரித்துக் கொண்டிரு. தேவன் உன்னோடு இருக்கிறார். உன் பலன் உனக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது. உனக்கு பலன் உண்டு. நீ வாழ முடியும். உனக்கு திராணி உண்டு. நீ செயல்பட முடியும். உனக்கு தேவன் கிருபையும் பலத்தையும் தந்திருக்கிறார். நீ முன்னேற முடியும். உன்னை முன்னேற பண்ணுகிற தேவன். உன்னுடைய தோல்வி மனப்பான்மை மாறட்டும். சோர்வு இன்னைக்கு மாறி போகட்டும். உன்னை வாழ பண்ணுகிற தேவன். உன்னுடைய பாழானவைகளை எடுப்பித்து கட்டுகிற தேவன். உன்னுடைய வனாந்தரத்தை தேவனுடைய தோட்டமாய் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு உன்னை ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. தேவ ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது. Thank you Jesus. எல்லோரும் மேல் கர்த்தருடைய மகிமை இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய ஆவியானவருக்கு மகிமை. கர்த்தருடைய பிரசன்னம் அனைவரையும் இன்னைக்கு மாற்றட்டும். தேவனுடைய வல்லமை சரீரங்களுக்குள்ள இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகமாக்க வல்லமை இறங்கட்டும். சரீர சுகம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். கண்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். தலை மூளை நரம்பில வல்லமை இறங்கட்டும். சரீர அவயங்கள வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிரசன்னம் இப்பொழுது வெளிப்படுவதற்காக நன்றி. சுகர் வியாதிகள் அழிந்து போகட்டும். சுகர் வியாதிகள் அழிந்து போகட்டும். பிரஷர் வியாதிகள் அழிந்து போகட்டும். சகலவித சரீர கேடுகள் மாறி போகட்டும். அல்சர் வியாதிகள் சுகமாகட்டும். வீசிங் ப்ராப்ளம் சுகமாகட்டும்.
தரித்திரங்களை மாற்றுகிற கர்த்தருடைய ஆசீர்வாதம். தரித்திரத்தினால் குடும்பங்களை கட்டி வைத்து ஆசீர்வாதங்களை தடை பண்ணி பிசினஸுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற தொழில் வளரக்கூடாமல் கிரியை செய்கிற அனைத்து வித சத்துருடைய தடைகள், சூனிய தடைகள், கட்டுகள், வீடு கட்டுகிற காரியங்கள், குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் பல விதமான நன்மையான கிரியைகளுக்கு விரோதமாய் சத்துருவால் கட்டப்பட்ட அனைத்து வித சூனிய கட்டுகள், மந்திரவாத கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் ஜனத்தை விட்டு, வீட்டை விட்டு, குடும்பங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு போகட்டும். இப்பொழுது உடைந்து போகட்டும். ஒரு பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காய் நன்றி. தேவனுடைய அற்புதமான கிருபை அனைவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவதற்காய் நன்றி. ஒரு ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.